எனக்கெல்லாம் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்ட்டு இருந்தால் சட்டுன்னு இந்த ஸ்வீட் தான் செய்வேன். அதுதான் ரவை கச்சாயம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க போதும். அதுக்கப்புறம் அதே பவுலில் வந்து ஒரு கப்பு மைதா. ஸோ இந்த மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு சர்க்கரை, மூணுமே சம அளவு தாங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு சர்க்கரை. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து இஸ் ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூள், இதெல்லாம் போட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. இருக்கிற தண்ணியிலே நம்ம ரவை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே தண்ணி வரும். பத்தலைன்னா கொஞ்சமாக என்ன மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா சுடு எண்ணெயில் போட்டிங்கன்னா ஊற்றின உடனே நல்லா எந்திரிச்சு வரும் மேலே. ரொம்ப டேஸ்டியான ரவை கச்சாயம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.